ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தீய நட்பிலிருந்து என்னை தற்காத்துக் கொண்டு படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கின்ற ஆத்மா. எப்போதும் தந்தையின் கட்டளைப்படி நடந்து கொண்டு துக்கத்தை தூரமாக விலக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் மாயையின் யுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தந்தையின் கட்டளைப்படி நடக்கின்ற ஆத்மா. தந்தையின் கட்டளைப்படி நான் நடப்பதால் புத்தியின் பூட்டை திறந்து கொள்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு முன்போலவே நான் உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் கல்ப கல்பமாக ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவி அடைவதற்காக படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவியை அடைவதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் பகவானிடம் நல்ல விதத்தில் படித்து உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே சமர்ப்பண வாழ்க்கை வாழ்கின்ற ஆத்மா. பகவான் தான் முக்தி ஜீவன் முக்தியை வழங்கும் வள்ளலாவார். நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு உரிமை உள்ளவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையின் காலடியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையே இல்லாத தந்தைக்கு குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்வதற்கான லட்சியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சாந்திதாமத்தை நினைவு செய்து என்னுடைய தர்மத்தில் உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா.
நான் பொறுப்பை சிவத்தந்தையிடம் விட்டு சிவத்தந்தையின் வழிப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தை ஒருவரை நினைவு செய்து தந்தை என்ன ஞானம் கொடுக்கின்றாரோ அதை தாரணை செய்து மற்றும் செய்ய வைக்கின்ற ஆத்மா. நான் ராஜயோகம் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையரை பின்பற்றி சிம்மாசனதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய படிப்பின் மீது போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சேவை செய்து என்னுடைய வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக மாற்றுகின்ற ஆத்மா. நான் தந்தை, ஆசிரியர், சத்குருவின் மூலம் என்ன அறிவுரைகள் கிடைக்கின்றதோ அதன்படி நடக்கின்ற ஆத்மா. நான் மாயையை குற்றம் கூறாமல் என்னுடைய குறைகளை சோதனை செய்து நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய அகங்காரத்தை தியாகம் செய்து என்னுடைய படிப்பின் போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சகவாசத்திலிருந்து என்னை மிக மிக பாதுகாத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் தூய எண்ணங்களின் சமிக்கைகள் மூலம் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய, எப்போதும் ஒளியின் கிரீடம் அணிந்திருக்கக்கூடிய ஆத்மா. நான் எப்போதும் லேசாக இருக்கின்ற ஆத்மா. நான் சங்கல்பத்தின் மூலமே அனைத்து காரியங்களையும் நடைபெற வைக்கின்ற ஆத்மா. நான் அமைதியின் சக்தியை சேமித்து எப்போதும் ஒளியின் கிரீடம் அணிந்தவராக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த துக்கமான உலகத்திலிருந்து ஒதுங்கியிருக்கின்ற ஆத்மா. நான் எந்த ஆத்மா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனோ, யாரிடமிருந்து உதவி கிடைக்கும் என்று கருதுகிறேனோ அவரிடமிருந்து சிறிது ஒத்துழைப்பை பெற்று முன்னேறி செல்கின்ற ஆத்மா. நான் மற்றவர்களின் விசேஷத்தாவை பார்த்து மகிழ்ச்சியுடன் முன்னேறி செல்கின்ற ஆத்மா. நான் நிச்சயமெனும் அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி சதா பயமற்றவனாகவும் கவலையற்றவனாகவும் இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று
பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன்.